அறிமுகம். வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம தமிழ்நாடு மக்கள் மனசுல என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய தலைவரை பத்தி பேச போறேன். அவர்தான் புரட்சி தலைவர், நடிகர், அரசியல்வாதி, தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன். வாழ்க்கை ஆரம்பம். எம்ஜிஆர் 1917 ஜனவரி 17 இலங்கையில் பிறந்தார். சிறுவயதிலேயே தந்தையை இழந்தார். வாழ்க்கை சிரமங்களுக்குள் தான் தொடங்கியது. ஆனா அவர் மன உறுதியோட சினிமாவுல அடியெடுத்து வைத்தார். திரையுலக சாதனை. 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார். எப்போதும் நல்லவன், ஏழைகள் பக்கமா நிற்கும் பாத்திரங்களால மக்கள் மனசுல நம்பிக்கையையும் அன்பையும் சம்பாதிச்சார். அதனால அவர் திரையுலக ஹீரோவா மட்டும் இல்ல, மக்கள் மன ஹீரோவாகி விட்டார். அரசியல் பயணம். சினிமாவோட பிரபலத்தோட அரசியலிலும் களம் இறங்கினார். முதலில் அண்ணா அவர்களோட திமுகவில் இருந்தார். பிறகு 1972 அதிமுகவை நிறுவினார். 1977 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆனார். மக்கள் அவரை தொடர்ந்து 3 முறை தேர்ந்தெடுத்து 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்ய வைத்தார்கள். மக்களுக்கான சாதனைகள். முதல்வராக இருந்தபோது நிறைய மக்கள் நல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். பள்ளி மாணவர்களுக்கான இலவச மதிய உணவு திட்டம், பசியில்லாமல் பள்ளி செல்ல வழிவகுத்தது. ஏழைகளுக்கான மருத்துவ சேவைகள், பெண்களுக்கு உதவி திட்டங்கள், விவசாயிகள் பக்கம் நிற்கும் முடிவுகள். அவரோட ஒவ்வொரு திட்டமும் மக்கள்தான் முதலில் என்ற எண்ணத்தோடு தான் நடந்தது. இறப்பு. 1987 டிசம்பர் 24 எம்ஜிஆர் மறைந்தார். அந்நாளில் முழு தமிழகமும் துக்கத்தில் மூழ்கியது. ஒரு தலைவரை இழந்த வலி இன்னும் மக்களின் மனதில் இருக்கிறது. முடிவு. மோட்டிவேஷன்.